வணக்கம், காண்டிகேசன் பேசுகிறேன். இன்றைக்கி டின்னர் நான் தான் ரெடி பண்ண போனேன். இன்றைக்கி ஒரு உப்புமா பண்ணலாம். சும்மா சேமியா ரவை அப்படின்னு போர் அடிக்குது. ரெண்டுத்தையும் கலந்து போடுவோமே. முன்ன பண்ணியிருக்கேன். அது இப்போ சும்மா ஒரு லைவ் ஒன்று காமிக்கலாமே, டைம் நிறைய இருக்குது. முதல்ல இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சிக்கிங்க. அப்புறம் இதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஓகேவா? எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது பண்ணுறோம். ஜல்லிக்கண்டி எஸ் போட்டு அப்படியே வட்டம் கொஞ்சம் நல்லா அப்படியே இதான பிறகு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் டைஜஷன். பூண்டு போடலாம், ஆனால் நமக்கு இது ப்ளைனாக பண்ணுறதுனால ஆனியன் போடணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண போது ஆனியன், பச்சை மிளகாய், சும்மா 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் இதுக்காக போட்டிருக்கேன். பாருங்க, ரவை மைதா ரவை சேமியா கலந்துருக்கேன், ஓகேவா? இதை அடுத்து போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், இருக்குங்களா? கொஞ்சம் கழுவிட்டு போடணும். ரெடி ஆகும்போது சொல்கிறேன். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ ஆனியன் போட வேண்டியதுதான். சவுண்டு பாருங்கள், இந்த சவுண்டு தாங்க சமையலுக்கு நல்லா வச்சா குதிக்கிறாரு. இப்போ கடுகு போட்டோமா, அடுத்து தண்ணி ஊற்றி கொதிக்கணும், ஓகே? அப்போ வரும் லைனில். இப்போ பாருங்கள், கோல்டன் கலர் வந்துச்சா? இதில் தண்ணி ஆட் பண்ணலாமா? இந்த நெடி அடிக்குது. அது தண்ணி கொதிக்குது. அடுத்து தான் இதை நல்லா கொதிக்கும்போது இந்த சேமியா ரவையை போடணும். அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த நிறைய பேர் லேடிஸ் மெயினாக கை கால் மூட்டு வலின்றாங்க. அதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை சாதப்பொடின்னு வைக்கிறான். இது ஆல்ரெடி முன்ன பார்த்துருக்கேன், பட்டு வாங்கணும்னு இப்போ தான் தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது எஃபெக்ட்டு. அதுக்கு முந்தி இது பாருங்கள், முடக்கத்தான் இலை பொடின்னு விற்கிறாங்க. இதை என்னென்னா ஹீட்டு. இது ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் வெறும் தண்ணியில் மார்னிங் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் 1/4 மணி நேரம் எடுத்துகிட்டு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்லாம். இது ஒரு வாரம் வீட்டில் சாப்பிட்டாங்க. இப்போ நல்லா இருக்குன்னாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன்.